இந்திய அணி தற்போது சீனியர் வீரர்களிடமிருந்து ஜூனியர்கள் கைக்கு சென்றதிலிருந்தே பின்னடைவு தான் சந்திச்சிட்டு இருக்காங்க. குறிப்பாக டெஸ்ட் ஃபார்மட்ல சேத்தேஸ்வர் புஜாரா, அஜிங்கியா ரஹானே, முகமது ஷமி போன்ற சீனியர் வீரர்கள் போன பிறகு அந்த இடங்களுக்கு சரியான மாற்று வீரர்களை சேர்க்கல. சர்ஃப்ராஸ் கான் போன்ற டெஸ்ட் ஆடும் பேட்டர்கள் இருந்துமே அவங்கள புறக்கணித்து ஐபிஎல்ல அபாரமாக விளையாடும் வீரர்களுக்கு முன்னுரிமையுமே கொடுத்தாங்க. இதனால கடந்த 3 டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சீசனை விட தற்போது இந்திய டெஸ்ட் அணி மிகவும் பலவீனமாக இருக்காங்க. நடப்பு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடர்ல இதுவரைக்குமே இங்கிலாந்து, மேற்கிந்திய தீவுகள், சவுத் ஆப்பிரிக்கா ஆகிய அணிகளுக்கு எதிராக 9 போட்டிகள் விளையாடி 4 வெற்றிகளை மட்டும்தான் பெற முடிச்சது. இதற்கு காரணம் அனுபவமற்ற இளம் வீரர்களுக்கு கேப்டன் பதவியை கொடுத்ததுதான் பிசிசிஐ அப்படின்னுமே கருதுறாங்களா. இதனால டெஸ்ட் அணிக்கு பும்ரா, ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர் ஆகிய 3 பேர்ல ஒருவருக்கு கேப்டன் பதவியை கொடுக்க முடிவு பண்ணிருக்காங்களா. மேலும் சர்ஃப்ராஸ் கான் போன்ற டெஸ்ட் பேட்டர்களுக்கு இனி ரெகுலராக வாய்ப்பு கொடுக்கவும் பிளான் போட்டிருக்காங்க. சோ டெஸ்ட்ல அதிரடியாக பல முக்கிய முடிவுகளை பிசிசிஐ எடுத்திருக்காங்களா. இந்த விஷயத்துல கௌதம் கம்பீருடைய ஆலோசனைய சற்றுமே கேட்காத பிசிசிஐ இப்படி முடிவெடுத்திருப்பது பலருக்குமே மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.